உட்காருமா கீழே உட்காருமா அப்படியே உட்காருமா நான் 7 மணிக்கு வந்து கீழே உட்காருமா சரி உட்காருமா கீழே உட்காருமா சாபத்தை குறைத்தவர் அந்த பாஜனவரை நானே குற்றத்தை அவருக்கு கண்பார்வை போய்விட்டது. ஆனால் கண்பார்வை கிடைக்கப்போகிறது. ஆகினால் உனக்கு மீண்டும் கண்பார்வை கிடைத்தால் சந்தேகம் அவருடைய ஆர்வம் தோழி, அன்பு தோழி, பத்து தோழி, பாசமான தோழி எனைதான் ஏறெடுத்து பார்த்தான். ஆமா, உடன் பிறந்த அண்ணனின் கும்பிடு உன்னை பார்ப்பாரா? என் தங்கைக்கு பார்வை கிடைத்தால் முதல்ல என்னதான் பார்ப்பாரு. அப்படியா? ஆமா. உண்மையா? எனக்கு பார்வை என்று ஒன்று கிடைக்கும் பொழுது என்னுடைய முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன், என் அண்ணன் முகத்தையும் பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு உயிரை பணிய வைத்து அந்த பாரிஜால மலை கொண்டு வந்தாரு, அதுதான் முதல்ல நான் பார்த்தேன். அவனுக்காக கண்பார்வை கிடைத்தால் என் பார்வைதான் பார்க்க என்னுடைய பார்வைதான் பார்க்க இந்த மனிதர் வழக்கை தானே எடுத்து இந்த கண்பார்வை அந்த பாரிஜால மலரால் கிடைத்தது. அந்த பூவால் உனக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கிறது. இதுவே நான் வந்தவரை உன் தங்கைக்கு கண்பார்வை கிடைத்திருக்கிறது. ஆமா பாருங்க, இவ்வளவு நாட்கள் இல்லாமல் எனக்கு கண்மொழி கொடுத்து விட்டு என்னை விட்டு போய் அனுப்புகிறாயே, நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேங்க. என்னையா? ஆமா தாயே, உங்க குடும்பத்தில் நாங்க எப்போ கால் எடுத்து வச்சோமோ அப்பவே பரவாயில்ல, துன்பத்தெல்லாம் பண்ணிட்டோம், போடணும். நீங்க ஆள விட்டா போதும், நாங்க வரோம். பாருங்க, இல்லைன்னா அந்த மண்ணில நான் மடித்து விடுவேன்.
என்னையா திருமணம் பண்ணணுமே ஏற்கனவே தொடாது முன்னே கிழக்கு வீட்படி வந்தது இல்லை இவனை தொட்டா எனக்கு என்ன நடக்க பண்ணுறாரு முதல்ல இந்த குழம்பா உண்மையா கீழே குடிச்ச நிமிராம போகணும்னு சொன்னேன் கேட்காம இவனை பார்த்து காரணங்கள் சொல்றியே ஏமா குடித்து தண்ணி எடுக்கும்போது ஏமா நம்முடைய அத்தனை சேகர் கட்ட நான் என்ன பதில் சொல்வேன் சரி இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆளாக்கிய நிறைவேற்றணும் நாட்டில் இருக்கிறவர்கள் அவரை சந்திக்கலாம் பார்த்து அரசாணி மேல வந்து போட்டு வரணும் இன்னும் குரங்கு முனியாண்டி இன்னும் குரங்கு முனியாண்டி அவர்கள் இதோ தாசியவுடன் நடிக்கக்கூடிய இன்னும் சீரண்ணன் அவர்களுக்கு 101 ரூபாயும் உனக்குடுவா அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் லவ் குரு இன்னும் லவ் குரு பிரபாகரன் டில்லிபாபு இருவரும் இணைந்து 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். பையா
என் பொட்டனை கூப்பிடா. எனக்கு தெரியும் இது மாதிரிலாம் நடக்கும். கடைசியா எதனா வந்துருவானுங்கன்னு எனக்கு தெரியும். அதனால பாம்பே போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் நல்லா கல்யாணம் வச்சா இருக்கிறேன். ஒரு பொம்பளை தாய் பிடிக்க முடியல ஒரு ஆம்பளை நீ இது வேற இன்பம். அந்த பாட்டு வேற பாட சொல்லி ஒரு ஆள் ஏதோ துட்டு கொடுத்துட்டு போறாரு. நேற்று ஒரு அம்மா வந்து படி ஆகுறாங்க. இன்னைக்கு யாரும் படி அழகுல பழுது லோல் பட்டுங்க வண்டி. இனிமேல் கூட இந்த நாட்டில் இருக்கிறது. என் தங்கச்சி இன்னொரு காலமா போறேன். அப்ளிகேஷன் போடலாம். ஏய் வாடி நம்ம பைபஸ்ல போய்டும். பேட்டரி ஏத்தி டப்பா டப்பா. ஐயோ அந்த புள்ள வரலையா? நான் புள்ள நிக்கிற மாதிரியா? ஐயா யார் சீமா கல்யாணம் கட்டியமா? அப்பா அப்பா தோபரா நிக்கிற பரபரா. டேய் நம்ம புள்ள வந்துட்டு பாருடா. தோடியா அப்பா. பாருடா. கரிய என்னக்குது பாருடா. ஆனா பாச்சு குச்சா எங்க கட்சி வைக்கணும் தெரியும்.
நிறுத்து. ஆம்பளை அடிக்கிற மாதிரி ஆம்பளை எப்படி கண்டணும்? ஆம்பளை பேர் என்ன? ஆம்பளை எப்படி வலிக்கும்? இதான ஆம்பளை. ஐயோ அடிக்காதீங்க கையில விட்டுரும். நீங்க ஜாட்டியால் அச்சாவ சாக மாட்டான். பெரியாண்டவன் போயாண்ட சோத்து சட்டியில வச்சுட்டு கூட்டு போனா குட்டியா வருவான். ஐயோ ஈச்சேத்து குத்தினா பட்டு செத்துவான். அவன் பண்ணி கொடுக்குற சேதமா. நீங்க கவலைப்படாதீங்க. இப்படிலாம் நடக்க தெரிஞ்சுதான் அந்த நாட்டை அவ பேர்ல நான் எழுதவே இல்லை. உங்க பேர்ல தான் நான் எழுதி கையெழுத்து வாங்கினேன். தாலிய என் கூட்டுக்காருக்கு வயசாகி போயிடுச்சு. அவங்க பேர்ல எழுதிட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. புள்ளைச்சிரா பொட்ட ஆகையால எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிறேன். நாட்டு என் பேர்ல எழுதுனா என் வீட்டு சோத்தியா துண்ணு போட்டு
நான் எதிரி கூட விட்டுருவேன்டா. ஆனா துரோகி ஒருபோது நான் விட்டுதான் சரித்திரமே கிடையாது. ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்கல்ல, எங்க பண்ணிக்கிறாங்க? எப்படி சாகுவா எப்படி இப்ப நீ முதல் விழுந்துட்டேன். உன்னை காப்பாத்த நினைச்சாக்கா நானும் சேர்ந்துதான் முதல் மாட்டிப்பேன். ஆகையால நீ செஞ்ச சொல்றவங்க சொன்னா கூட கேட்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு போகும். மனிதனாக பிறந்தால் எப்படி வேண்டும் வாழலாம் என்ற வாழ்க்கை நிறைவேறுகிறது. எப்படி வேண்டும் வாழ்வோர் நிலைமைக்கு நீயும் நானும் தான் ஒரு எடுத்துக்காட்டு. வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர்கள். ஆகையால நீ போய் பாவி உன் கூட கூடி கூடாதவங்களை கூட்டி வச்சேன், கூட்டி வச்சவங்களை பிரிச்சு வச்சேன். நீ ஆடுறதுக்கு ஆடுனடா, நீ ஆடு சொல்றது ஆடுன, பாடு சொல்றது பாருன. யாரு கெடுத்த குழந்தைய பற்றி நீ சில்லு பாருவோம். ஐயோ ஊரா இது அம்மா 1008 ஊரை பார்த்து அம்மா இந்த வயசுல இப்படி தாத்தா ஆடுறாங்க, அந்த வயசுக்கு எப்படி ஆடி பண்ண ஊர் என்னமோ நல்ல ஊர் தான். இந்த மாதிரி ஆளு கால வச்சோன்னா அவங்களும் மாற்றாங்க. ஊரெல்லாம் குறை சொல்லாத. கண்ணம்பாட்டை பத்தி எங்க நிலவே தெரியும் பாரு அண்ணா. அதனால அண்ணா சின்ன வயசுல இருந்து உனக்காக அமைச்சர் பைக் வச்சு காத்துட்டு இருக்கிறாரு அண்ணன். அப்படியா? அவன் கூட கிளம்பிட்டு நான் சொல்றேன். சரி போறேன். மோட்டர் பைக் நான் வாங்கிக்கிறேன். போறேன். ஆமா போறேன். ஆடியா இந்த தங்கச்சி இந்த ஆரவல்லியா ஒருத்தே ஒரே ஒரு முத்த கொடுக்க போறேன். முத்தா ஆமா ஒரு முத்த அண்ணா. எம்மா மாரியாத்தா தாயேச்சி கருமாரி அத்தா தாயே சொல்ல முடியாது. மாரியம்மா அவளைத்தான் என் தங்கச்சி முத்த கொடுக்க போறா. எல்லாம் பாத்துக்கோ பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியா இங்க வந்து சார் செஞ்சுக்கிறாரா? எப்பா டே அண்ணா ஏதோ இந்த நாட்டின் மீது ஆசையால நான் எழுதி வாங்கினேன். ஆனா நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறோம், ஆண்டவன் நினைக்கிறதா நடக்கும். நம்ம நினைக்கிறது ஒரு நம்ம நினைக்கிறது ஒரு இந்த நாட்டின் உன் தங்கைக்கு கிடைத்தது ஆகினால் அந்த ஆலயத்திலே நாம் அனைவரும் திருமணம் செய்யலாம். எழில் மிகவும் மாகாரி தளத்திலே ஏகாந்தமாய் ஈசனையடைய ஊசி முனையில் நின்று தவம் செய்த எங்கள் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலன்களும் வந்து சேரும். சர்வமங்கலம் உண்டாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள். மாங்கல்யம் காத்து நிற்பாள், மகிமை வள புரிந்துவாள். மாங்காடு வாருங்கள்.
எங்கே அம்மனை உங்களுக்கு நேர்ந்த குறைகளை அம்மனிடத்தில் முறையிட்டு அம்மனை வணங்கிச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துதிப்போரில்